சிந்திப்போமே. 1731 தொழுவோர் உள்ளமே ஞான ஒளி. தாய்மானு சுவாமிகள் விளக்குகிறார். ஆகாயத்தில் உள்ள கங்கையாகிய பிரவாகம் மேலும் மேலும் பெருக்கெடுத்து ஓடுவது போல இரு கண்களிலும் கண்ணீர் அருவியென பெருக, கரம் குவித்து குளிர்ச்சி நிறைந்த வெள்ளமே, ஆனந்த வடிவான மலையே என்று உன்னை போற்றி பரவுவோர் உள்ளமே ஞானமயமாகிய சுடர் ஆகிவிடும். இப்படியாக வணங்குவோர் உள்ளமே ஞான ஒளி என்று விளக்குகிறார் தாய்மானு சுவாமிகள். பாடலை காணலாமே. விண் அருவி மேன்மேல் விளங்குவ போலே இரண்டு கண் அருவி வெள்ளமோடு கை கூப்பி தன் அமிர்த வெள்ளமே ஆனந்த வெற்பே என தொழுவோர் உள்ளமே ஞான ஒளி என்று மிக அழகாக தாய்மானு சுவாமிகள் தனது உடல் பொய்யுறவு எனும் பாடல் பகுதியில் 44வது பாடலில் விளக்குகிறார். பெருமானை தொழுவோம், ஞான ஒளி பெறுவோம், பேரானந்தத்தில் திளைப்போம் திளைப்போம் திளைப்போம். இனிய வணக்கம். சிவாய நம.